இப்போது இந்த மாநாட்டு திடல் சுமார் 150 ஏக்கர் கொண்ட மாநாடு திடல் இங்கே நம்முடைய மாநாடு நடைபெற இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு ஒரு 4 கட்டமாக பிரித்து வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம் என்று பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சுமார் ஒரு 100லிருந்து 150 முதல் கார் பார்க்கிங் இடையே நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அதனுடைய ஏக்கர் என்னவென்று சொன்னால் ஒரு 400 to 500 ஏக்கர் கார் பார்க்கிங் மட்டும் இடத்தை பிடிச்சிடும். மொத்தம் 700 ஏக்கர் இந்த மாநாடு நடைபெற இடம் 700 ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முழுவதும் இன்றைக்கு எழுச்சியாக இல்லம் தேடி உள்ளம் நாடி மக்கள் என்ற விழிப்புணர்வில் கேப்டனுடைய ஆட்சியுடன் அன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மிக பிரம்மாண்டமாக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இன்னைக்கு பெரிய கட்சிகள்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காசு கொடுக்காம கூப்பிடுற ஒரே கூட்டம் நம்முடைய தேசிய அளவுக்கு இப்போ அந்நியாருக்கு ஒரு முறை சொல்லும் போது தேமுதிக மாநாடை முறியடிக்கிற சக்தி மீண்டும் தேமுதிகவுக்கு தான். அதுபோல வருகின்ற 9ஆம் தேதி இந்த கடலூர் மாவட்டம் இல்ல தமிழ்நாடு குழுங்குன்ற அளவிற்கு தொண்டர்கள் வரப்போகிறார்கள். சுமார் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர் மக்கள் திரள போகிறார்கள் என்று எங்களிடத்தில் சில தகவலை சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த கடலூர் குழுங்குகின்ற அளவுக்கு தொண்டர்களும் மகளிர்களும் நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறப்பான முறையிலே அவர்கள் வருகை தந்தவர்களுக்கு உணவும், குடிநீர் வசதியும், தீயணைப்புத்துறை வசதியும், மருத்துவ வசதியும், என்னென்ன அத்தியாவசியம் தேவைப்படுகிறதோ அத்தனை வசதிகளும் நாங்கள் மாவட்டத்தின் மூலமாக கேட்டு தலைமை கழகம் நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும்.